கைஸ் புதுசாக வந்திருக்க இந்த ஒரு குரூப் எமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஒரு எமௌண்ட்டை நீங்கள் லக் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4000 டைமண்ட் பார்த்தீங்கன்னா குறையாம ஆகும். ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 700 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ 700 டைமண்டில் இந்த எமௌண்ட்டை எடுப்பது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா லக் வந்து உச்சத்தில் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 9 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் போல் 2 கிளியர் கேட்சு ஓகேவா. இது வந்து நம்ம ட்ரிக்கு 2 டைம்ஸ் கிளியர் கேட்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் ராயல் நம்ம நூம்பு காஸ்டியூம்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே ஸ்பின் பண்ணலாம் சரியா. 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஓகேவா போட்டாச்சா. அடுத்து வெப்பன் ராயல் 1 அடுத்து 2. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லக் கிடைக்கலையா, அப்படியே போயிட்டு பண்ண வேண்டியதுதான். ஓகே ஃபஸ்ட்டு 9 டைமண்டு 2 மீன் போட்டு நான் பாராட்டுறேன் உலகு போட்டு அடுத்து 19 டைமண்ட் ஸ்பின் பாரு. ஏ விழிச்சிரா திமுகி சும்மா சும்மா கைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஸ்பின் பண்ணி கிடைக்கல. அடுத்து 39 டைமண்ட் போடலாம். விழிச்சிரா நல்லா இருக்கும். டமால் டமால் உலகு ஏய் என்னடா ஏன்டா பாப்பா ஊர்றா டேய் ப்ரோ யாராவது கூப்பிட்டு கடுப்பு தினேக்குறான். உங்களுக்கு உலக கூடாது. அப்புறம் உனக்கு பின் பண்ணும்போது நான் ஜெண்டா போட்டுருவேன். போட என்னடா பா கைஸ் இன்னும் பாத்தீங்கன்னா 4 ஸ்பின்ல கேரண்டி ஸ்பின் கிடைச்சிரும் ஓகேவா. 69 டைமண்ட் கிராண்ட் பிரைஸ். ஐயோ அடுத்து 99 MP40 அப்புறம் வந்து கோல்ட் ராயல் அப்புறம் கிராண்ட் பிரைஸ். வெறும் 3 ஐட்டம் மட்டும் தான் இருக்கு. 99 டைமண்ட் ஸ்பின் பவர் ஆஃப் டுமில் சரியா ப்ரோ. இங்க வேற கேல தீஸ் போட சொல்றாங்க தீபக். கேல தீஸா லத்தீஸ் கேவா தீபக் போடுனா சொல்லிட்டு போடுனா கேல ஆஹா சரி ஓகே கைஸ் நம்ம சேனலோட மந்திரத்தை போடலாம். இதுல மட்டும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து உண்மைதான் போல. அது லத்தீஸ் கேவா கேல தீஸா கேல தீஸ் மாத்தி ஆர்டர் மாத்தி சொல்ற கூடாது ப்ரோ. கேல தீஸ் கொடுத்துருங்க. ஐயோ ஆடு விட்டாங்க. ப்ரோ டைமண்ட் செலவு பண்ண வச்சிருவானுங்க போல ப்ரோ இவனுங்க இந்த ஈவென்ட்டுக்கு கடுப்பு ப்ரோ. அந்த 1 ரவுண்ட் இருக்கு பாத்தியா. ஆமா அது போட்டாலும் உனக்கு எல்லா டைமண்டும் போகுது எழுதிருமா. அதுக்கு முன்னாடியே ஒரு லக்கு குத்துறாங்க. வில்லன்ஸ்ரா மீதி டைமண்ட்லாம் ரிட்டர்ன் ஆயிடும் கரெக்ட்டா. ரிப்பீட் ஆயிடும் அதான். பவர் ஆஃப் டமால் சுத்துங்க ஏஜமா சுத்துங்க போட்டு விழுந்துட்டான். ஏய் உளுந்துருச்சு. சென்டரே போட்டு இப்படி பண்ணாத போட்டு ஊந்திச்சுடா டேய். எனக்கு தெரியும் கரீனா வந்து எப்பவுமே நம்ம சைடு தான் நிப்பாரு எனக்கு தெரியும். இப்ப நம்ம வேலை வச்ச பாருங்க போடுங்க ஃபயர் போடுங்க வேலை முடிஞ்சது பாருங்க. 500 டைமண்ட் கைஸ் இப்பதான் பாத்தீங்கன்னா ஹைலைட். இவ்வளவு நேரம் நமக்கு ஜண்டா போட்டு தீபக் அக்கௌண்ட்ல ஸ்பின் பண்ணலான்ட்டு தீபக் அக்கௌண்ட் லாகின் பண்ணுவேன். அவனுக்குமே பாத்தீங்கன்னா லக்ல தான் கிடைக்கும். அவனுக்கு எந்த அமௌண்ட் கிடைச்சதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்து தீபக் அக்கௌண்ட்ல சம் டைமண்ட்ஸ் இருக்கு ஓகேவா. அதை வந்து இப்ப நம்ம கரைக்க போறோம் சரிங்களா. பாவம் அவரு அழுவ போறாரு. வெயிட் பண்ணுங்க. அவனுக்கு வந்து எது வேஸ்டான எமௌண்ட்டோ அது மட்டும் தான் அவனுக்கு கிடைக்கணும் சரியா. இருங்க வரேன். அந்த செகண்ட் டைமண்ட் எது கேவலமா இருக்கோ அதான் கிடைக்கணும் அவனுக்கு. இருங்க வரேன். அவர் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம். இவனுக்கு லக்ல கிடைக்கணும் ஆனா இதுதான் கிடைக்கணும் அவனுக்கு புரியுதா. அவனுக்கு எது பிடிக்கலையோ அதுதான் அவனுக்கு கிடைக்கணும் ஓகேவா. அதுதான் அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. சாவுக்கு மேல பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் புரியுதா. நாடி பண்றேன் இதுக்கும் நல்லாவே இல்ல பாருங்க. இப்ப பாருங்க நான் பண்றத மட்டும் பாருங்க. கிளியர் கேட்ச் 2 டைம்ஸ் கேஸ் ஓகேவா. இப்போ ஒரு கிடைக்க போது பாருங்க ஒரு எமௌண்ட் பயங்கரமா. அப்படி பண்ணாத நன்னா கிளியர் கேட்ச் 2 டைம்ஸ் போட்டு கோல்ட் ராயல்ல 2 ஸ்பின் இப்படி போட்டுட்டு இங்க ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க இப்போ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 இப்படி போட்டு இப்படி போய் நீங்க பண்ணீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் 9 டைமண்ட் எடுத்த உடனே இந்த பொய்க்கால் குதிரைதா. என்ன சொன்னாலும் தடுக்க முடியாது தீபகே. குதிரை போட்டு கேட்டே சுத்தாதனா கேட்டுதான் சுத்தும். அப்பதான் உனக்கு அந்த குதிரை அமௌண்ட் கிடைக்கும். வெயிட் பண்ணு. அடுத்து 19 டைமண்ட் ஸ்பின் போட்டு 7 வருஷம்டா 7 வருஷம் கேம்ல என்ன பண்றீங்க நீங்க வா. ஒரு லாயல்ட்டியோட ஒரு கேமுக்கு இருக்கேன் என்ன பண்ணேன்டா. குட் गाइस 39 டைமண்ட் ஸ்பின். உனக்கு மட்டும் வேகமா சுத்துனா பொறுமையான நான் வெச்சு சுத்துவா உட்காந்துட்டு எல்லாம் ஸ்டிக் பண்ணி போட வேண்டியதான். எதுவுமே உள்ள மாட்டேங்குது வேற என்ன எதுவுமே உள்ள
ப்ரோ நான் வேற இந்த நியூ எமோட்டை வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ப்ரோ அதான் ப்ரோ ஸ்பீடா சுத்திட்டு இருக்கேன் நான் அப்படி பண்ணாதானே என்ன எடுத்து குடுத்துட்டு போனா தீபக் நம்ம கெத்தா சுத்தலாம் தீபக் லாபில உட்காந்துட்டு சீரியஸ் பண்ணிட்டு போனா சுத்தலாம் நான் இங்க எனக்கு ஓடுற அமௌண்ட் என்ன எடுத்து குடுத்துட்டு போனா சரி ஓகே गाइस டேய் அந்த ஆடும் இதான்டா ஓட்டர் மட்டும் தான்டா பாருங்க இன்னும் ஒரு 4 ஸ்பின்ல தீபக் ப்ரோக்கு ரேட் கிடைக்க போகுது அதுவும் நம்ம தீபக் ப்ரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரேட் எடுக்க போறாரு இது இந்த குதிரை அமௌண்ட் வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் கேரக்டர் மேல 3 ஸ்பின் தான் பண்ண முடியும் சரியா தி ஃபர்ஸ்ட் ஸ்பின் டமால் கிடைச்சிரணும் அது வேற கிடைக்கல அடுத்து பாத்தீங்கன்னா 99 டைமண்ட் ஸ்பின் ஓகேவா 2 மீல் எதுவுமே தரமாட்டேன் கிடைக்கல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல தான் நம்ம கொடுத்தாங்க ஆனா இந்த ஸ்பின்ல கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதோ என் மனசு தோந்து ப்ரோ தீபகே என் கையில இல்லப்பா கரீனா கையில தான் இருக்கு நீ வேணா 5 நிமிஷம் வெயிட் பண்ற டக்குனு போயிட்டு வந்துடுறா குத்துருவானு கண்டிப்பா நான் சொல்றேன் என் நடிப்பான் எமௌண்ட் கூட தர மாட்டாங்கண்ணா எனக்கு என்னண்ணா இதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா உன் நிலைமை புரியுது காட்டிட்டோம் இன்னும் more emotion, இன்னும் கொஞ்சம் அழுவே. எவ்வளவுதான் bro தர மாட்டாங்க நீங்க அழுவுறீங்க தீபக் ப்ரோ நீங்க அழுவுறீங்க நீங்க அழுவுறீங்க தீபக் ப்ரோ பாரு இப்ப பொய்க்கால் குதிரை கிடைக்க போகுது பாரு இப்ப போடுங்க அதுமே போடுங்க தீபக் போடு வந்துருச்சானே ஏய் கிராண்ட் பிரைஸ் என்ன வந்தது ஐயோ ஐயோ உள்ள கூடாது ஐயோ அண்ணே இது ஸ்பீடா ஓட்ட முடியுதுண்ணே செகண்ட் மாட்டனே இது வேஸ்ட்ண்ணே தீபக் தீபக் நீ இதுவும் ஆசைப்பட்ட தீபக் என்ன ரன்னிங் அமௌண்ட் எடுத்து கூடனா தீபக் போட்டு அப்ப இது உனக்கு பிடிக்கலையா அதுக்கு தானே பிளான் ஏய் இங்க பாருடா விக்ஸா அவனும் ப்ளூ கலர் இதுவும் ப்ளூ கலர் தீபகே உனக்கு செட் ஆவற மாதிரி தூத்துட்டு பாரு அண்ணன் நீ ஓடுறதுக்கு என்ன அமௌண்ட் குத்துப்பனா நீ ரூம்ல போ எதுலயே போவனா நீ எனக்கு இதுமே இல்ல ஓடுறேன் இது நீ இதே பைத்தியம் மாதிரி ஆடுறா இது சூப்பரா இருக்கு தீபக் சத்தியமா நல்லா இருக்குடா குடுத்துட்டே மாதிரி இது ஒருத்தர ஒர்த் தீபகே என்னது ஏய் சூப்பரா இருக்குடா கூட ப்ளூ கலர்ல இருக்கு ஆட்டுக்குட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படி பண்றியாடா விட்டா ஐடி குத்துது குத்தா பேர் என்ன சொல்லலாம் டேடா இவனுக்கு எட்டு குத்தே பெரிய விஷயம் எப்படி பண்றான் இவன் போட்டு பார்க்கலாம் வந்துட்டேன் அவ்வளோ டீம்ல இரு டான்ஸ் வரட்டும் போட்டு गाइस 1000 லைக்ஸ் போலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க 2k போலாம் பாருங்க இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீக் முடிக்கிறோம் சரியா தீபக் ப்ரோ என்னது இது ஆட்டி மாதிரி ஆடிட்டே இருக்கீங்க ஒரு ஆடினே இருக்கறோம் வேற என்ன என்ன பண்ணியா நீ டேய் பாவடா என்ன நீங்க பாவம் கைஸ் இவரு பாத்தீங்கன்னா கரீனா வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்கப்பா மெண்டல் மாதிரி ஆட்டிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு நம்ம எடுத்த நம்ம டீம் எடுத்த மாதிரி தீபக் ப்ரோ அந்த அமௌண்ட்டை காணும் எக்யூப் பண்ணல நானு இருங்க எக்யூப் பண்றோம் கைஸ் நான் என்னோட அமௌண்ட் கலெக்ஷன் பாருங்க சரியா எது வைக்கலாம்னு சூஸ் பண்ணி வைப்போம் பொறுமையா எங்க கலெக்ஷன் அமௌண்ட்ங்க அமௌண்ட்டை காணும் டீம் ஒரு லெஜெண்டரி நான் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு பர்பஸ்ல இருக்கு வாங்க என்னடா நீங்க எல்லாம் ஜாயின்ல கொடுக்க வேணாம் அப்படியே உட்காந்துட்டீங்க இது ஃபர்ஸ்ட் நான் பாவோட அந்த பிக் பாக் மென்ஷன் பண்ணி பீக்ல அது என்னடா மதிப்பு இதெல்லாம் பண்றீங்க தனுஷ் ப்ரோ காபி குடிக்கிறீங்க ஜாலியா எத்துதா நான் தீபக் ப்ரோ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்னடா பண்ணிட்டு இருக்க கையை ஆட்டிட்டு இருக்க அவர் வந்து அவன் பாட்டு பாடுறான்டா கொகப் சாங் பாடுறான் அவன்